Praise the Lord, glory to God. ஸோ இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது வந்து ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரி. ஸோ தட் இஸ் நத்திங் பட் ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க்னு நம்ம சொல்ல முடியும். ஸோ ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பேங்க்கில் நமக்கு 8 மெமரி இருக்கும், சரிங்களா? இந்த 8 மெமரியிலுமே நம்ம வந்து டிஃப்ரெண்ட்டான பேராமீட்டர்ஸை சேவ் பண்ண முடியும். ஸோ டோட்டலாக பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற இந்த மெமரியை வச்சு செக் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு தெரியும், டோட்டலி உங்களால் 17 பேராமீட்டர்ஸ் நீங்கள் வந்து என்ன பண்ண முடியும்னா ஒரு மெமரியில் சேவ் பண்ண முடியும். அப்போ மீனிங் என்னென்னா, நீங்கள் 8 மெமரிஸ் வச்சுருப்பீங்க. அப்போ ஈச் மெமரியிலுமே நீங்கள் இந்த 17 பேராமீட்டர்ஸ் டிஃப்ரென்ஸை நீங்கள் யூஸ் பண்ணி ஒர்க் பண்ண முடியும். பட் நிறைய தடவை நம்ம என்ன பண்ணுவோன்னா, ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியை பொறுத்த வரைக்குமே நம்ம வாய்ஸஸை சேஞ்ச் பண்ணுவோம். அது தவிர்த்து அதிகமாக நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா யூஸ் பண்ண மாட்டோம். ஸோ அதுதான் நான் இந்த தடவை அதை சேஞ்ச் பண்ணி நம்ம வேறு விஷயங்கள் இதை என்னென்ன பண்ணலாம், ஏன்னா டீட்டெயில்டான திங்ஸை வந்து நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக தான் இந்த வீடியோ. நல்லா ஃபுல்லாக கவனிச்சிட்டே வாங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் திங் வந்து நீங்கள் பார்க்க வேண்டியது வந்து இந்த இருக்கிற லைட்ஸுங்க 8 இந்த பட்டன்ஸ் இருக்குங்களா, இந்த 8லுமே ஒரு லைட் க்ளோ ஆகிட்டு இருக்கு பாருங்கள். ஸோ ப்ளூ கலரில் இருக்கிறது வந்து மெமரி நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம், பட் இப்போ செலக்ட் பண்ணலன்னு அர்த்தம். ஸோ இந்த கண்டிஷனில் இருக்குது. இப்போது இது ஆரஞ்சு கலரில் இருக்குன்னா இது வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோன்றது அர்த்தம், சரிங்களா? ஸோ அதே போல் இந்த ஃப்ரீஸை நம்ம ஆன் பண்ணணுமா இல்லை ஆஃப் பண்ணணுமா அப்படின்ற கொஷின்ஸ் உங்களுக்கு வரலாம். ஸோ அதை நான் உள்ளே போகும்பொழுது ஒரு ஸ்டேட்டில் நான் காமிக்கிறேன். இதை ஆஃப் பண்ணி பண்ணுறதும் ஆன் பண்ணி பண்ணுறதுமே ஒரு இடத்துல வந்து ரெண்டுமே சேம் தான்றதையும் நான் காமிப்பேன். அதே போல் எப்பயுமே நீங்கள் ஆன் பண்ணி பண்ணுங்கள். ஒரு பிகினராக நீங்கள் இதை பார்க்குறீங்க அப்படின்னா இதை ஆன் பண்ணியே நீங்கள் ஒர்க் பண்ண பழகுங்க. அதுதான் உங்களுக்கு வந்து கண்ட்ரோல் பண்ணுறதுல ஈஸியாக புரியும். சரி, இப்போது இங்கே வார்த்தை அதுவே கரெக்டாக போட்டிருக்கு, மெமரின்னு போட்டிருக்காங்களே. இப்போ நீங்கள் மெமரியை கிளிக் பண்ணிங்கன்னா இது என்னென்ன சொல்லுதுன்னா, இந்த 17 பேராமீட்டர்ஸையும் ஏதாவது ஒரு மெமரியில் நீங்கள் சேவ் பண்ண போகிறீங்களான்னு கேட்கும். ஸோ அப்போ நீங்கள் எந்த மெமரியை கிளிக் பண்ணுறீங்களோ, இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், இப்போ இந்த மெமரியில் தான் நான் இருக்கிறேன், அதை நான் அப்படி கிளிக் பண்ணேன்னு வச்சுக்கோங்க, இப்படி பிளிங்க் ஆகும். ஸோ தட் அது மெமரி சேவ் ஆகுச்சு அப்படின்னு அர்த்தம். ஸோ இதில் இன்னொரு கண்டிஷன் இருக்குது. சில சமயங்களில் நீங்கள் வச்சுட்டு இருக்க மெமரியில் ஒரு 3 மெமரியில் இருக்கும், மீதி இருக்கிற 5 மெமரியில் எதுவுமே டேட்டா இல்லைன்னா எந்த லைட்டுமே க்ளோ ஆகாமல் இருக்கும், ஆஃபில் இருக்கும். ஸோ அப்படி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த மெமரிஸ் எதுவும் யூஸ் பண்ண முடியாது, சரிங்களா? சரி, இப்போ இதில் இங்கே வந்து 2 இம்பார்ட்டண்டான பட்டனை பற்றி நீங்கள் பார்த்துருக்கணும். ஒன்று மெமரி, இன்னொன்று இந்த ஃப்ரீஸ். ஸோ இதை வந்து என்ன பண்ணணுன்னா, நம்ம நினைக்கிறது வந்து ஃப்ரீஸ் ஆன் பண்ணுறோம் ஆஃப் பண்ணுறோன்றது மீறி இன்னொரு ஆப்ஷன் இதில் இருக்குது. நீங்கள் டைரக்ட் அக்சஸ் அழுத்திக்கிட்டு ஃப்ரீஸை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் திஸ் விண்டோ. இந்த விண்டோவில் என்ன இருக்குன்னா, இந்த டயலாக் பாக்ஸ் விண்டோவில் உங்களுக்கு அதே போல இருக்கும். இங்கே மெமரியை கவனிங்க, மெமரியில் என்ன இருக்கோ அப்படியே இருக்கும். கூட இதில் 1 டச் செட்டிங்கை மெமரி பண்ணுறதுன்னு இருக்கும், சரிங்களா? ஸோ இங்கேயே நான் அந்த ஒரு சின்ன டிஃப்ரென்ஸை சொல்கிறேன். மெமரி அப்படின்றது நீங்கள் இந்த 17 பேராமீட்டரையுமே ஒரு இடத்துல வந்து ஏதாவது ஒரு ரெஜிஸ்டர் மெமரியில் போய் நீங்கள் சேவ் பண்ணுறது, ஏதாவது ஒரு நம்பர்ஸில் சேவ் பண்ணுறது, சரிங்களா? இப்போது ஃப்ரீஸ். ஸோ ஃப்ரீஸுக்கு வந்து நான் ஆல்ரெடி சொன்னேன், இதுதான் ஃப்ரீஸ். இப்போ இதில் வாய்ஸு, ஸ்டைலு, மிடி எல்லாமே இருக்குல்ல. இப்போ இதில் இருக்கிறதுல எதை லாக் பண்ணுறீங்கன்றது தான் ஃப்ரீஸுன்னு அர்த்தம். ஸோ ஃப்ரீஸ்னால் என்னதுன்னா அப்படியே நிற்கிறது தான் ஃப்ரீஸுன்னு சொல்லுவோம். ஸோ இங்கே வந்து லாக்குன்னு ஒரு அசம்ஷன் வச்சுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு புரியும் எதை லாக் பண்ணுறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா வச்சுக்கோங்க, சரிங்களா? சரி, இப்போது டீட்டெயில்டாக உள்ளே நம்ம போகும்போது ஒன்று ஒன்றா பார்க்கலாம், சரிங்களா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்கிறேன். அதே போல் இந்த இடத்துல ஒரு மெமரியில் எல்லாமே இதில் டிக் மார்க் ஆகிருக்கு, பார்த்துக்கோங்க. இது பிகினிங்கில் இது நான் இப்படி வச்சு பண்ணும்பொழுது நான் எல்லாத்தையும் எடுத்துகிட்டே உங்களுக்கு பண்ண போகிறேன். இதில் ஃபுல்லாக டிக் மார்க் கண்டிப்பாக போட்டு இருக்கணும், அப்போ தான் உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்ளம் வந்து வரும். ஆக்சுவலாக நீங்கள் ஃபுல்லாக டிக் மார்க் போடலைன்னா அதை வந்து நான் அதுக்கப்புறம் ஒரு வீடியோவில் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் கொடுத்துட்டு போகிறேன். இப்போது தனித்தனியாக தான் நான் பண்ண போகிறேன், அதனால் எல்லா டிக் மார்க்கும் நான் எடுத்துடுறேன். ஓகே, இப்போ ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன் நான் இதுலேருந்து சொல்கிறேன், நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. இப்போ என்னுடைய மைக் சவுண்டை நல்லா ஹியர் பண்ணிக்கோங்க. அதே போல் இங்கே இருக்க அந்த ஸ்டைலை பேராமீட்டர் கவனிங்க, சரிங்களா? இப்போ இங்கே ஸ்டைல் மாறிச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? அதே போல் அந்த லெஃப்ட்டெல்லாம் கூட மாறிச்சு பாருங்கள், தெரியுதுங்களா? லெஃப்ட்டு கூட மாறி இருக்குது, சரியா? ஸோ இதில் சஸ்டைன் கூட சேஞ்ச் ஆகுது, நல்லா கவனமாக பாருங்கள். என்னோடய வாய்ஸில் அந்த எக்கோ செகண்ட் மெமரியில் இருக்குது,
அந்த டிலே இருக்குது, இதில் அந்த டிலே இல்லை. தெரியுதுங்களா? கூட இன்னும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷனாக சொல்ல போகிறேன். இப்போது என் உயிரான சாங் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த சாங்கில் வந்து மெமரி 1ல் நான் வச்சுருக்கேன். நான் மெமரி 2 கிளிக் பண்ணோடனே வேறு ஒரு டெக்ஸ்ட் ஃபைல் நான் சேவ் பண்ணியிருக்கேன். இப்போ காமிக்குது பாருங்கள், தெரியுதா? ஸோ இப்போ என்னுடைய டிலேவும் எனக்கு ஆட் ஆகிருக்கு, மைக் எஃபெக்ட்ஸும். ஸோ இப்போது ஒரு விஷயத்தை மட்டும் நான் ஆட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். மெமரி ஃப்ரீஸை பற்றி நான் காமிச்சல, அதோடைய சின்ன ஒரு டிஃப்ரென்சஸ் மட்டும் இப்போ நான் காமிக்கிறேன். இப்போது இன்கேஸ் நான் வந்து எந்த மெமரி கிளிக் பண்ணாலும் அந்த டெக்ஸ்ட்டு மாறக்கூடாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அதை அப்படியே லாக் பண்ணிடணும். அப்போ என்ன அர்த்தம்னா, அதே போல் என் மைக் செட்டிங்கும் நான் லாக் பண்ணுறேன், எஃபெக்ட்ஸை லாக் பண்ணுறேன். இப்படி லாக் பண்ணிட்டேன்னா நான் எந்த மெமரி போனாலும் அந்த டெக்ஸ்ட்டு ஃபைல் இப்போ மாறாது. ஏன்னா நான் என்ன பண்ணிட்டேன், லாக் பண்ணிட்டேன். புரியுதுங்களா? இப்போது இன்கேஸ் நீங்கள் வந்து அந்த லாக்கை எடுத்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. ஸோ நான் இந்த பட்டன்ஸ்லேயுமே நான் என்ன பண்ணியிருக்கேன்னா ஷார்ட்கட்ஸில் ரெஜிஸ்டர்ட் ஃப்ரீஸை நான் வச்சுருக்கேன். ஆக்சுவலாக எப்பயுமே இந்த பட்டன்ஸ் அதிகமாக நம்ம யூஸ் பண்ணுவோம் ப்ளே பண்ணும்பொழுது, மெமரிக்கும் அதுக்கும் சம்மந்தம் இருக்குது அதனால். சரிங்களா? ஸோ இப்போ இதில் நான் இப்போ டெக்ஸ்ட்டை எடுத்துட்டேன்னா இப்போ நல்லா கவனமாக பாருங்கள். இப்போது இந்த ஃபைல் வந்து என்ன ஆகுது, சேஞ்ச் ஆகும். சரிங்களா? இங்கே பாருங்கள். ஸோ இதிலலாம் நான் சேவ் பண்ணலை, அதனால் அது வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கோ அது அப்படியே ஃபாலோ ஆகிடும். சரிங்களா? ஸோ இப்போது இதில் சேஞ்சஸ் நடக்குதுங்களா? ஸோ இப்போ நல்லா புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம், இதை லாக் பண்ணுறோமா இல்லையான்றது தான் இந்த ஃப்ரீஸை பற்றின ஐடியா. சரிங்களா? நீங்கள் 8 மெமரிஸில் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்டை வைக்கலாம். அண்ட் டிஃப்ரெண்ட் டெக்ஸ்ட்னால் டிஃப்ரெண்ட் சாங்ஸ் நீங்கள் டெக்ஸ்ட் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா, ஸோ சாங் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது இப்போ நீங்கள் ஃபஸ்ட் சாங் வச்சு ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா, என் உயிரான இயேசு பண்ணுறீங்கன்னா, அப்போ அந்த டெக்ஸ்ட்டை லாக் பண்ணிவிட்டு அந்த சாங் வாசிக்கலாம். நீங்கள் அப்படியே வாசிச்சுக்கிட்டே என்ன பண்ணலாம், அந்த சாங் வச்சுக்கிட்டு எந்த மெமரிக்கும் எந்த வாய்ஸஸ்க்குனா நீங்கள் போகிறீங்க. ஸோ இந்த சாங் மாறாது, அப்படியே இருக்கும். இப்போது அந்த சாங் முடிச்சிட்டிங்க, அடுத்த சாங் பண்ண போகிறீங்க அப்படின்னும் பொழுது ஃப்ரீஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு மறுபடியும் லாக் பண்ணிவிடுங்க. இப்போது என்னை மரபா வந்துடும். ஸோ அந்த மாதிரி நீங்கள் எப்படி உங்களுக்கு இந்த ஃப்ரீஸையும் மெமரியும் கரெக்டாக பண்ண தெரிஞ்சிடுச்சுன்னா உங்களுக்கு எல்லாமே இது புரிய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இப்போ கூட நான் வோக்கல் வந்து லாக் பண்ணியிருந்தேன் பாருங்கள். அப்படின்னா இப்போ நான் வந்து 2வது மெமரி வச்சா இப்போ டிலே வரும். செக் பண்ண இப்போ கவனிங்க. இல்லை, ஏன்னா நான் இது வந்து பண்ணியிருந்தேன் ஆல்ரெடி. ஸோ அதை நான் உங்களுக்கு காமிக்கிறேன் இப்போ. சரியா? சரி, இப்போ இன்கேஸ் இப்போ லாக் பண்ணிட்டா அதே போல் அது என்ன ஆகிடும், ஒரே மாதிரி மாறிடும். சரி, இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டெப்புக்குள்ளே போகிறோம். ஸோ இந்த வீடியோடைய பிளானே வந்து ஒவ்வொரு பேராமீட்டராக நான் உங்களுக்கு காமிக்கலான்னு தான் ஐடியா பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு திங், நான் 2-3 வீடியோ கூட இது நடக்கலாம். ஸோ ஒரு வீடியோ ஃபஸ்ட்டு வீடியோவை இதை எடுத்துக்கலாம். இதில் எவ்வளோ முடியுமோ நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். ஸோ இதில் ஃபஸ்ட்டு வாய்ஸு. ஸோ வாய்ஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரைட் 1, ரைட் 2, ரைட் 3 அவ்வளோதான் வாய்ஸ். அண்ட் அந்த வாய்ஸஸ்க்குள்ளே இருக்கிற இந்த சஸ்டைன்ன்ற விஷயம், அதே போல் இதோடைய பார்ட் செலெக்ஷன். இப்போ நீங்கள் வந்து இதில் இருக்கிற இப்போ எதெல்லாம் நீங்கள் ஆன் பண்ணுறீங்க இதெல்லாமே இதில் வந்து செலக்ட் ஆகும் நீங்கள் மெமரி பண்ணும்பொழுது, வாய்ஸை மெமரி பண்ணும்போது. ஸோ மீனிங் என்னென்னா, இப்போ நான் பேசிகிட்டு இருக்கிறது இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியில் வாய்ஸை மட்டும் பேசிகிட்ருக்கோம். சரிங்களா? சரி, இப்போது இன்னொன்று கவனமாக பாருங்கள். இப்போது இதில் இந்த அப்பர்ன்றது ஒன்று இருக்கும், ஒரு டிவிஷன் வந்திருக்கும், இங்கே லோவர்னு இருக்கும். இந்த லோயரில் என்னென்னா நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது, லெஃப்ட்டுன்னு நம்ம கிளிக் பண்ணாலே ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வாய்ஸ் கிட்டே இங்கே போகும். ஆனால் நீங்கள் அசம்ஷன் பண்ண வேண்டியது என்னென்னா, இது வாய்ஸ் கிடையாது. லெஃப்ட்டு என்றைக்குமே ஸ்டைலோட ப்ராப்பர்ட்டி. சரிங்களா? சரி, இப்போது அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன எக்ஸாம்பிள் நான் வந்து வாய்ஸை மட்டும் மாற்றி காமிக்கிறேன். சரிங்களா? அதை வச்சு நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுவீங்க. அதுக்காக இப்போது எக்ஸாம்பிளுக்கு இப்போ இந்த இடத்துல ஒரு வாய்ஸ் வைக்கிறேன், வேறு ஒரு வாய்ஸ் வைக்கிறேன். சரிங்களா? ட்ரம் லோ அப்படின்னு மாற்றிட்டு மெமரி கிளிக் பண்ணும் பொழுது நான் வந்து இப்போ வாய்ஸ் தானே சேஞ்ச் பண்ணேன். அப்போ என்ன பண்ணணும், நான் வாய்ஸை கிளிக் பண்ணிவிட்டு அதை நான் கிளிக் பண்ணலாம். சரிங்களா? ஸோ இப்படி நான் கிளிக் பண்ணேன்னா இப்போ இந்த வாய்ஸ் சேஞ்ச் ஆகிடுச்சு. சரிங்களா? இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டே இருங்க. இப்போது இன்னொரு மெமரிக்கு நான் போகும்பொழுது, சரிங்களா, இப்போ இந்த 2வது மெமரி நான் வந்தேன். இதில் நான் வோக்கல் ஓகே, இப்போ கவனிங்க. இந்த வோக்கல் எஃபெக்ட்ஸ் போயிட்டுருக்கு பின்னாடி, ஜஸ்ட் வெயிட் பண்ணுங்க.
சரி, இந்த ப்ராப்ளம் ஏன் வந்துச்சுன்னா, இந்த ஃபுல் டிக் இது பண்ணல, அதனால் ஒரு இஷ்யூ வரும். நான் அதை லாஸ்ட்டாக சொல்கிறேன், அப்போ தான் அது உங்களுக்கு புரியும். சரி, இப்போது ரெண்டாவதில் நான் ஒரு மெமரி பண்ண போகிறேன். இந்த மெமரியில் ஒரு சேஞ்ச் பண்ணுறேன். லைக் எக்ஸாம்பிள் வேறு ஒரு டோன் வைக்கிறேன். வேறு ஒரு டோன் வச்சுட்டேன்னா நான் என்ன பண்ணோம், மெமரியில் நான் வாய்ஸாக மாற்றிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே ஒரு சேவ் பண்ணுறேன். சரிங்களா? இப்போது என்ன நடக்குதுன்னா, மெமரி 1 கிளிக் பண்ணும்போது ஒரு மெமரியும், மெமரி 2 கிளிக் பண்ணும்போது ஒரு மெமரி நடந்துச்சு. சரியா? ஸோ நார்மலாக இதான் வாய்ஸை வந்து நம்ம ஒரு மெமரியில் சேவ் பண்ணுறதுக்கான ஐடியா. ஸோ நெக்ஸ்ட்டு லெஃப்ட் வாய்ஸை நான் ஸ்டைலோடு சேர்த்து தான் சொல்லி தர முடியும். ஏன் அப்படின்னா, லெஃப்ட்டுன்றது ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி. இப்போ நீங்கள் நல்லா கவனித்து பார்த்தீங்கன்னா, இப்போ திருப்பி அதே எக்ஸாம்பிள் சொல்கிறேன். இங்கே லெஃப்ட்டை சும்மா மாற்றிடுறேன், வேறு ஒன்று மாற்றிட்டு இங்கே நான் இதை சேவ் பண்ணுறேன். சரிங்களா? இந்த செகண்ட் மெமரி போயிட்டு இதில் வேறு ஒரு வாய்ஸை வச்சு இதையும் நான் சேவ் பண்ணுறேன். இப்போ நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் மெமரி 1 கிளிக் பண்ணால் லெஃப்ட் வாய்ஸ் வந்து மாறாது, நான் என்ன தான் சேவ் பண்ணாலும். தெரியுதுங்களா? ஏன் இது இங்கே வந்து சேஞ்ச் ஆகலை அப்படின்னா, ரீசன் வந்து இது வந்து ஸ்டைலோடு சேர்த்து தான் நீங்கள் மெமரி பண்ணும்பொழுது ஸ்டைலோடு சேர்த்து மெமரி பண்ணால் தான் அது சேவ் ஆகும். சரி, அதுதான் நான் செகண்டாக நம்ம பார்த்துட்ருக்கோம். ஃபஸ்ட்டு பேராமீட்டரில் வாய்ஸ் பார்த்தோம்ல, அந்த வாய்ஸஸ்லேயே வெறும் வாய்ஸ்னால் இந்த நேம் மட்டும் கிடையாது, அதுக்குள்ளே இருக்க இந்த மிக்சரில் இருக்குது பாருங்கள், இந்த மிக்சர் செட்டிங்ஸில் இருக்க. இப்போ வாய்ஸஸ்னால் இது ஃபில்டர், EQ, எஃபெக்ட்ஸு, கோரஸ் எல்லாமே சேர்ந்துடும் இந்த வாய்ஸோட அந்த ரைட் ஒன் அப்பர் பார்ட்டு. அதே போல் அதுக்கு இருக்கிற இந்த வாய்ஸ் பார்ட்டுமே ஜாயிண்ட் ஆகும். அப்புறம் ஸோ இது எல்லாமே தான் இது கூட மெமரி ஆகும். ஸோ வெறும் நம்ம இதை பார்ட் ஆன் பண்ணுறோம் அண்ட் தென் அதுக்கப்புறம் இதோடைய வாய்ஸ் வைக்கிறோன்றது மட்டும் கிடையாது, அதோடய வால்யூம் லெவல்ஸ் எல்லாமே இதில் வந்து ஜாயிண்ட் ஆகிடும். சரிங்களா? இப்போ நான் செகண்டரியாக சொல்லிட்டு இருந்த ஸ்டைலுக்கு, இப்போ லெஃப்ட் வாய்ஸுக்கும் அதே போல் அதுக்கு இருக்கிற EQ, ஃபில்டர் எல்லாமே வந்து இந்த லெஃப்ட் வாய்ஸ் வந்து ஸ்டைல் கூட தான் ஜாயிண்ட் ஆகும். சரிங்களா? இப்போ நான் அதை செஞ்சு காமிக்கிறேன் பாருங்கள். இப்போ லெஃப்டில் ஒரு வாய்ஸ் வைக்கலாம், பிக்கப் பேஸ்ன்னு ஒன்று வைக்கிறோம் ஒன்றுத்துக்கு. சரிங்களா? ஸோ அதுக்கப்புறம் அதை நம்ம ப்ளே பண்ணவும் போகிறோம் அதனால். சரிங்களா? சரி, இப்போது இதை வந்து நான் என்ன பண்ணணும், சேவ் பண்ணணும். ஸோ இந்த தடவை நான் சேவ் பண்ணும்பொழுது ஒரு விஷயத்தை பண்ணுறேன், ஸ்டைலுன்னு சொல்லி சேர்த்து சேவ் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ இப்போ இதில் இதோட ஸ்டைலையுமே நான் என்ன பண்ணுறேன், இந்த ஸ்டைல் இதில் வைக்கிறேன். சரிங்களா? இப்போது அடுத்தது செகண்ட் மெமரி நான் போகிறேன். சரியா? இப்போ செகண்ட் மெமரி போகும்பொழுது நல்லா கவனமாக பார்த்துக்கோங்க. இப்போது இன்னொரு வாய்ஸை நான் வைக்கிறேன். வச்சுட்டு இதை வந்து நான் ஒரு கார்டட் மாதிரி சிந்த் மாதிரி வைக்கிறேன். பேட் டைப் எதுனா ஒன்று வைக்கலாம். சாரி, இங்கே இருக்குது. சரி, இப்போது இது லெஃப்ட் ஹோல்டு ஆன் பண்ணியிருக்கேன். அதே மாதிரி நம்ம அக்கம்பெனி ஆஃப் பண்ணுறது ஆன் பண்ணுறதும் சேர்த்து பண்ணணும். சரிங்களா? அதுவும் இம்பார்ட்டன்ட். ஸோ அதை நம்ம பண்ணாமல் விட்டுட்டேன். ஸோ அதையும் சேர்த்தே பண்ணிடலாம். ஸோ அக்கம்பெனிமெண்ட்ன்றது என்னதுன்னா அதுவும் ஸ்டைலில் தான். சரிங்களா? அப்போது நான் மெமரி 1 மறுபடியும் போகும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் பாருங்கள், இப்போ லெஃப்ட்டில் சேஞ்ச் ஆகுது. ஏன் இந்த லெஃப்ட்டில் இப்போ சேஞ்ச் ஆகுதுன்னா, அதுக்கு ரீசன் வந்து நம்ம மெமரி பண்ணது வந்து ஸ்டைலை. சரிங்களா? இப்போது நான் ஆல்ரெடி சொன்னேன் பார்த்தீங்களா, ஒரு ஃபைலை நம்ம லாக் பண்ணிட்டா அது மூவ் ஆகாதுன்றது. இப்போது இந்த லெஃப்ட்டு வச்சு தான் உங்களுக்கு 2 விதமான டிவிஷன் பிரியும். சரிங்களா? சரி, இப்போ நான் ஃபஸ்ட்டு ஒன்றில் அக்கம்பெனி ஆன் பண்ணியிருந்தேன், அதை நான் கட் பண்ணிடுறேன். அக்கம்பெனி ஆஃப் பண்ணிவிட்டு இன்னொரு தடவை சேவ் பண்ணிடுறேன், அவ்வளோதான். சரிங்களா? இப்போது செகண்ட் ஒன் இப்படி இருக்குது, ஃபஸ்ட் ஒன் இப்படி இருக்குது. சரி, இப்போ நல்லா கவனமாக பார்த்துக்கிட்டே வாங்க. இப்போ நான் லெஃப்ட்டை வச்சு தான் நான் 2 விஷயத்த சொல்கிறேன்னு சொல்லியிருந்தேன்ல. ஃப்ரீஸ்னால் என்ன அர்த்தம், ஆல்ரெடி நான் மீன் பண்ணேன், ஒரு விஷயத்தை நம்ம லாக் பண்ணுறது. மோஸ்ட்லி ஸ்டைலை நம்ம ஃப்ரீஸ் பண்ணோம் அப்படின்னா என்ன நடக்கும், ஒரு ஸ்டைல் அந்த ப்ளே பண்ணுற நம்ம ஸ்டைல் வந்து ஒரே ஸ்டைலாக இருக்கும். நீங்கள் எங்கே மூவ் பண்ணாலும் அது அப்படியே என்ன ஆகும், இருக்கும். அதான் அதோட மீனிங். சரிங்களா? இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பாருங்கள். இதில் முக்கியமான சில பேராமீட்டர் சேர்த்து ஸ்டைல் பண்ணும்பொழுது பண்ணிக்கணும். அதுவும் நான் தனியாக இன்னொரு தடவை உள்ளே வரும்போது காமிக்கிறேன். ஆனால் இப்போ நான் லாக் பண்ணி ப்ளே பண்ணி கொடுக்குறேன். சரிங்களா? டெம்போ, டிரான்ஸ்போஸ். சரிங்களா? அண்ட் மிடி சாங்கை லாக் பண்ணுங்கள். சரி, ஏன் மிடி சாங்கை இதுக்கு போய் லாக் பண்ணணும் அப்படின்னா இதுலேயும் ஒரு ப்ராப்ளம் வரும், அதை நான் உங்களுக்கு பின்னாடி காமிக்கிறேன். சரி, இப்போ ஸ்டைலை பார்க்கலாம். இப்போ இது ஒரு ஸ்டைல் வச்சுருக்கேன். இப்போ இந்த ஸ்டைல் வந்து இப்போ நான் ப்ளே பண்ணுறேன். அப்படி நான் ப்ளே பண்ணும் பொழுது
இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், லெஃப்ட்டு வந்து இங்கே ஆனில் இருக்குல்ல. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கோம், ஸ்டைலை லாக் பண்ணதுனால சரிங்களா, இந்த லெஃப்ட்டு மாறவே மாறாது. எப்படி ஸ்டைல் மாறாதோ லெஃப்ட்டும் மாறாது. ஸோ லெஃப்ட்டில் என்ன பேராமீட்டர் ஆனில் வச்சுருக்கீங்களோ அது அப்படியே என்ன ஆகிடும், ஆன்லேயே தான் இருக்கும். ஸோ இப்போது 2 விதமான பிளேயிங் இப்போ மாறப்போகுது. நீங்கள் ஸ்டைலை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் ஒரு சிங்கிள் கீபோர்ட் பிளேயராக எல்லாத்தையுமே ஆர்கனைஸ் பண்ணி ஒரு சர்ச்சில் வாசிக்கிற ஒரு சுச்சுவேஷன் வரும். அப்போ அந்த சுச்சுவேஷனில் உங்களுக்கு லெஃப்ட்டு மோஸ்ட் ஆஃப் த டைம் உங்களுக்கு என்னவா தான் தேவைப்படும்னா, அக்கம்பனி ஆன் பண்ணி லெஃப்ட்டில் கார்டு வாசிப்பீங்க, ரைட்டில் நோட்ஸ் ப்ளே பண்ணிக்கிட்டு அந்த பீட்டும் போடுவீங்க. பீட்டு மூவ் பண்ணக்கூடாது, ஸோ சேஞ்ச் ஆகக்கூடாது. அதாவது அதோட மீனிங். இப்போது எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். இப்போ நான் இதில் ப்ளே பண்ணிகிட்ருக்கேன் கூடவே. இப்போ நான் ஏதாவது ஒரு நோட்ஸ் கூட எடுத்தாலும் வேறு ஒரு மெமரி கிளிக் பண்ணும் பொழுது சேஞ்ச் ஆகாது. சரியா? ஸோ இதுதான் முக்கியமாக சிங்கிள் கீபோர்ட் பிளேயராக நம்ம சர்ச்சில் பண்ணுறது. நார்மலாக இதுதான் நம்ம அதிகமாக பண்ணுவோம் கூட. ஸோ இது நம்ம ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இந்த பெனிஃபிட் இருக்குது. சரிங்களா? ஸோ 2வது ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், அதை இப்போ சொல்கிறேன். ஸோ இந்த லெஃப்ட்டுமே நல்லா வாட்ச் பண்ணிக்கோங்க. நான் எந்த மெமரி போனால் லெஃப்ட்டு மாறல. ஏன் மாறல? ஏன்னா லெஃப்ட்டுன்றது வாய்ஸ் கிடையாது, அதுவும் ஸ்டைல் ப்ராப்பர்ட்டி தான். நான் ஸ்டைலை லாக் பண்ணும் பொழுது இந்த ஸ்டைலும் லாக் ஆகிடுச்சு, லெஃப்ட்டும் லாக் ஆகிடும். சரிங்களா? சரி, இப்போது அது லெஃப்ட்டில் நீங்கள் பார்ட்ஸ் ஆன் பண்ணி ஆஃப் பண்ணால் கூட அதுவும் லாக் ஆகும். சரிங்களா? அந்த டைமில் லாக் ஆகிடும் அது. சரி, இப்போது நான் இதை எடுத்துடுறேன். இப்போ இதை எடுத்துகிட்டா இதோட அர்த்தம் என்னென்னு தெரியுதுல நம்ம ஆல்ரெடி. ஸோ ஸ்டைல் மாறும், தெரியுதா? இப்போ பாருங்கள், ஏன்னா இதில் செகண்ட் ஒனில் வந்து நம்ம அதே ஸ்டைலில் பண்ணும்பொழுது மெமரி பண்ணிவிடும் நடுவில். சரி, வேணா நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு வேறு ஒரு ஸ்டைலை போட்டு சேவ் பண்ணி கொடுக்குறேன், அப்போ தான் உங்களுக்கு புரியும். சரி, இப்போ கவனிங்க, இது வேறு ஸ்டைல் ஆகிடுச்சா? இப்போது இந்த சுச்சுவேஷன் யாருக்கு தேவைன்னா, நீங்கள் வந்து ஒரு பேண்டோடு சேர்ந்து வாசிக்கிறீங்க, ஒரு ட்ரம்ஸ் பிளேயர் இருக்கிறாங்க, ஒரு பேடு இல்லை மற்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் பிளேயர்ஸோடு நீங்கள் வாசிக்கும் பொழுது உங்கள் லெஃப்ட்டு வந்து என்ன பண்ணணுன்றது இம்பார்ட்டன்ட். இப்போ உங்கள் லெஃப்ட்டு வந்து பேஸ் வாசிச்சுக்கிட்டே என்ன பண்ண வேண்டியதாக இருக்கும், உங்களுக்கு கார்ட் பஞ்ச் பண்ண வேண்டியது வரும். ஸோ இப்போ இப்படி இருக்கீங்க வச்சுக்கோங்களேன். சரி, இப்போது இதில் இப்போது லெஃப்ட்டில் இப்போ நீங்கள் வந்து ஒரு பேண்டோடு சேர்ந்து வாசிக்கிறதுன்னு அப்போ சொன்னேன். இதில் இன்னும் நம்ம லெஃப்ட்டுக்கு ஈக்குவலாக பண்ணி நம்ம அப்புறமா மெமரைசேஷன் பண்ணால் அது உங்களுக்கு கரெக்டாக புரிய வந்துடும். சரிங்களா? சரி, இப்போது இதில் வந்து இப்போ நான் ஒன்று ஒன்றா ப்ரெஸ் பண்ணுறேன்ல, இப்போ ப்ரெஸ் பண்ணும்போது ஒரு ஸ்டைல் மாறுது. இதனால் நமக்கு எந்த எஃபெக்ட்டுமே ஆகாது. சரிங்களா? ஏன்னா நம்ம ஸ்டைல் நம்ம ஆன் பண்ணி எந்த ஒரு ஒர்க்கும் பண்ணலை. சரிங்களா? அதனால். ஆனால் இந்த சுச்சுவேஷன்ஸில் கூட நீங்கள் உங்கள் கீபோர்டில் இந்த டிரான்ஸ்போஸு இதை கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், லாக் பண்ணி வச்சு பண்ணணும். இப்போது இந்த பர்டிகுலர் வீடியோ தனியாக நான் எடுத்திருக்கேன், அதை நான் உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணுறதுக்காக. என்னென்னா, நான் வந்து எப்பயுமே வந்து தனியாக ஒரு ஃபோல்டர் வச்சுருப்பேன். நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த லைவ் பேண்டுக்காக தனியாக வச்சுருப்பேன். தட் இஸ் நான் அந்த ஸ்டைல் ஃப்ரீஸை எடுத்திருப்பேன். ஸோ அதனால் அதுக்கு தனியாக ஒரு ஃபோல்டரை லெஃப்டெல்லாம் லைக் லெஃப்ட்டில் பேஸ் வச்சுக்கிறதுக்கும், அதுக்கப்புறம் அது லெஃப்ட்டில் பேட் மாதிரி வச்சுக்கிட்டு ப்ளே பண்ணுறதுக்கும். இப்போ சர்ச்சில் ப்ளே பண்ணும்பொழுது தனியாக சிங்கிள் கீபோர்ட் பிளேயராக ப்ளே பண்ணும்போது ஒரு தனியாக ஒரு ஃபோல்டரில் வேறு ஒரு ரெஜிஸ்டர் பேங்க்ஸை நான் வச்சுருப்பேன், ரெஜிஸ்டர் மெமரிஸை வச்சுருப்பேன். ஸோ நீங்கள் ஸ்டைலை கிளிக் பண்ணுறீங்க அப்படின்னா ஒரு ஃபங்க்ஷன் போகிறோம், ஸ்டைலை எடுத்துடுறோன்னா இன்னொரு ஃபங்க்ஷன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ரெஜிஸ்ட்ரேஷன் மெமரியை தனியாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்பொழுது எந்த ஒரு கன்ஃபியூஷனும் இருக்காது. தனித்தனி பேங்க் இருக்கிறது ரொம்ப நல்லது ஆக்சுவலாக. சரிங்களா? இந்த அன்ஃப்ரீஸ்ன்னு ஒரு ஸ்டேட் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ அதை பற்றின இப்போ டீட்டெயில் நான் பண்ணுறேங்க. அவனிங்க இப்போ இதை ஆன் பண்ணுறதுனாலே ஆஃப் பண்ணுறதுனால என்ன டிஃப்ரென்ஸ்னு இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ கவனமாக புரிஞ்சுக்கோங்க. இப்போ ஃப்ரீஸ்னால் என்ன அர்த்தம் சொல்லியிருந்தேன், இது எல்லாத்தையுமே நம்ம லாக் பண்ணுறோன்னு சொல்கிறேன். இப்போது இன்கேஸ் நான் இது எல்லாத்தையுமே எடுத்துடுறேன், இப்போ இதோட அர்த்தம் என்ன, தட் இஸ் எதையுமே நான் ஃப்ரீஸ் எதையுமே லாக் பண்ணலன்னு அர்த்தம். இதை எடுத்துட்டாலும் ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான். ஏன்னா இப்போ என்ன ஆயிருக்கு, ஃப்ரீஸு ஆஃப். இப்போது ஃப்ரீஸ் ஆஃபோட அர்த்தம் என்ன, இது உள்ளே நீங்கள் ஒரு வேளை இதெல்லாம் லாக் பண்ணி வச்சுருந்தீங்கனாலும் கூட இது என்ன ஆகாது, இப்போது ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணதுனால இது ஒர்க் ஆகாது. அந்த ஸ்டைல் லாக் பண்ணியிருந்தாலும் சரி, எதை லாக் பண்ணது இப்போ ஒர்க் ஆகாது, ஏன்னா நம்ம ஃப்ரீஸ் ஆஃப் பண்ணியிருக்கோம். சரியா? இப்போது இதே ஸ்டேட்டு தான் இப்போ நீங்கள் வந்து இங்கே இருக்கிற ஃப்ரீஸ் எல்லாத்தையுமே எடுத்து விட்டுட்டிங்கனாலுமே அது ரெண்டுமே ஒரே கண்டிஷன் தான். எக்ஸாம்பிளுக்கு இப்போ நான் காமிக்கிறேன். இப்போது இதில் ஒரு ஒன்று இருக்குது, இதில் ஒன்று இருக்குங்களா? இப்போ கவனிங்க,
இப்போது ஒன்று ஒன்றா நான் மாற்றுறேன். அதுக்கேற்ற மாதிரி அதில் உள்ள எல்லாமே மாறிடுச்சுங்களா? இப்போ கவனிங்க. இப்போ இன்கேஸ் இப்போ நான் ஃப்ரீஸை எடுத்துடுறேன், சரிங்களா? இப்போயும் அதே போல் தான் சேஞ்ச் ஆகும், எந்த ஒரு டிஃப்ரென்ஸும் நடக்காது. ஏன் அப்படின்னா, நான் ஃப்ரீஸை ஆன் பண்ணிவிட்டு இதில் எதுவுமே கிளிக் பண்ணலைன்னா அதோடய மீனிங் ஃப்ரீஸே நான் போடாததுக்கான அர்த்தம் தான் அது. ஸோ ஃப்ரீஸ் ஆஃப்னாலும் ஃப்ரீஸ் ஆன் பண்ணிவிட்டு நீங்கள் எதையுமே செலக்ட் பண்ணலைன்னா, எதுவுமே லாக் பண்ணலைன்னா ரெண்டுமே சேம் திங் தான். ஸோ அதனால் இதில் கன்ஃபியூஷன் ஆக வேண்டிய அவசியம் இல்லை. நீங்கள் வந்து ஒரு வேளை நான் ஃப்ரீஸ் போடாமல் பண்ணால் ஒரு பிளேயிங் போல், ஃப்ரீஸ் ஆன் பண்ணால் ஒரு பிளேயிங் கிடையாது. சரி, இப்போ நான் 2 எக்ஸாம்பிள் காமிச்சேன். ஸோ அதை நல்லா கவனமாக புரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் டெம்போ வேரியேஷன் பண்ணியும் நான் இப்போ சேவ் பண்ணியும் காமிக்கணும், அதுக்காக சொல்கிறேன். ஸோ எதுக்காக இதெல்லாம் வந்து ஸ்டைலு, டெம்போ அண்ட் தென் டிரான்ஸ்போஸ்லாம் நான் லாக் பண்ண சொன்னேன்றதுக்கு இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ கவனிங்க. இப்போது நீங்கள் ஸ்டைலை ஒரு வேளை லாக் பண்ணிகிட்ருப்பீங்க, சரிங்களா? டெம்போவை நான் வந்து இப்போது அன்லாக் பண்ணி வச்சிடுறேன், சரியா? இப்போ நான் சேவ் பண்ணும் பொழுது இப்போ இந்த ஃபஸ்ட்டு ஒரு ஸ்டைல் இருக்குது, செகண்டு இப்போ இன்னொரு ஸ்டைல் இதில் வந்துச்சு. நான் இப்போ ஃப்ரீஸில் வச்சுருக்கோம், அதனால் ஓகே. சரி, ஃப்ரீஸ்லேயே இருக்கட்டும், பிரச்சனை கிடையாது. ஓகேவா? சரி, இப்போது இதில் ஒரு ஸ்டைலு, இதில் அதே மாதிரி அதே ஸ்டைலில் காப்பி ஆகிட்டு தான் போகுது, ஏன்னா ஸ்டைல் ஃப்ரீஸில் இருக்குது, சரியா? இப்போது டெம்போவை நான் சேஞ்ச் பண்ணுறேன், 176. இப்போ இதை நான் சேவ் பண்ணும்போது டெம்போ கிளிக் பண்ணிக்கணும், சாரி மெமரி, ஏன்னா நம்ம டெம்போ சேஞ்ச் பண்ணுறோம்ல, அதனால் பிளிங்க் ஆகிடுச்சு. இப்போ வாட்ச் பண்ணிக்கோங்க. ஸோ இதுலேயும் ஏன் இப்போ வந்து இந்த டெம்போ மாறலைன்னா, இங்கே நம்ம சேவ் பண்ணும் பொழுது நம்ம வந்து டெம்போ சேஞ்ச் பண்ணிவிட்டு, எப்பயுமே ஒவ்வொரு மெமரியுமே வந்து ஒரு விஷயத்தில் நான் ஆரம்பத்தில் சொன்ன பாருங்கள், எல்லாமே இதில் டிக் மார்க் இருந்து பண்ணணுன்றதுக்கான ப்ராப்ளம் தான் இது இருக்கும், சரிங்களா? இப்போ நீங்கள் வந்து இப்போ இதில் இப்போது இங்கே பாருங்கள், இங்கே டெம்போ மாறிச்சா, இந்த டெம்போ இங்கேயும் காட்டும். இப்போது அதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. என்ன ரீசன்னா, டிஃபால்ட்டாக நம்ம மெமரைசேஷன்ஸ் பண்ணும் பொழுது எல்லாமே டிக் மார்க்கில் இருக்கணும். ஸோ பட் இப்போ நான் அதை வந்து இன்னொரு வீடியோக்காக வச்சுருக்கேன், நான் அதை அப்புறமா காமிக்கிறேன். சரி, இப்போ நம்ம இதையும் மாற்றி பண்ணுறோம், அப்போ தான் உங்களுக்கு புரிய வரும். சரி, வேறு ஒரு டெம்போ வைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம சொல்லிட்டோம், ரெஜிஸ்டர் மெமரி 1க்கு வந்து ஒரு டெம்போ, ஆல்ரெடி இதுக்கு ஒரு டெம்போ வச்சுருந்தோம், தெரியுதுங்களா? இப்போ ரெண்டுமே இது வேறு டெம்போ. ஸோ இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ இப்போது என்ன நடக்கும்னா, நம்ம நினைப்போம் ஸ்டைல் வந்து மாறாதுன்னு. இப்போ கவனிச்சிட்டே இருங்க, இதில் எதை கிளிக் பண்ணாலும் ஸ்டைல் மாறல, ஆனால் என்ன நடக்கும், டெம்போ மாறும், தெரியுதுங்களா? இப்போ இந்த 3 மெம்பரில் தான் இந்த டெம்போ வேரியேஷன் பண்ணி சேவ் பண்ணியிருக்காங்க, அதனால் அது அந்த மாதிரி பண்ணுறதுனால இது வருது, புரியுதா? இப்போது பீட் போட்டுருவோம், ப்ளே பண்ணுவோம், நம்ம கம்பெனி ஆன் பண்ணிவிட்டு ப்ளே பண்ணலாம். ஸோ தெரியுதுங்களா? இப்போ என்ன நடந்துச்சுன்னா, இப்போது பிளேயிங் நான் பண்ணிகிட்ருக்கேன், இப்போ வேறு ஒரு ப்ரெஸ் பண்ண உடனே டெம்போ மாறிடுது, தெரியுதா? சரி, இப்போது ஏன் இந்த திங்ஸ், ஓகே, வோக்கல் எஃபெக்ட்ஸ் ஃப்ரீஸ் பண்ணல, சாரி, நான் வோக்கல் மட்டும் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுக்கிறேன், ஏன்னா எனக்கு அப்பப்போ அந்த எக்கோ பின்னாடி வரக்கூடாதுன்றதுனால. சரி, ஃப்ரீஸ்னால் லாக் பண்ணிட்டேன், அவ்வளோதான். இப்போது கவனிச்சிங்களா, டெம்போ நம்ம தெரியாமல் நம்ம ஸ்டைல் தானே லாக் பண்ணிட்டோம், எல்லாம் லாக் ஆகிடுச்சுன்னு நினைப்பீங்க. பட் ஆக்சுவலாக டெம்போவும் நீங்கள் லாக் பண்ணணும், இது ஒரு கண்டிஷன். ரெண்டாவது கண்டிஷன், மூணாவது இன்னொரு ஃபஸ்ட்டு வாய்ஸ் பார்த்தோம், ஸ்டைலு, இப்போ டெம்போ பார்த்துருக்கோம். இப்போ அடுத்தது டிரான்ஸ்போஸ் பார்க்க போகிறோம். ஸோ டிரான்ஸ்போஸில் இப்போ நான் எடுத்துட்றேன். இப்போ அதே போல் தான் ஒரு மெமரியும் தனியாக நீங்கள் சேவ் பண்ணணும் டிரான்ஸ்போஸ் பண்ணி, அப்போ தான் அது ஒர்க் ஆகும். பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் நீங்கள் டிரான்ஸ்போஸ் கை வைக்கக்கூடாது. அது வந்து ஒரு நல்லா நீங்கள் ப்ளே பண்ணுறவங்களா இருந்தீங்கன்னா டிரான்ஸ்போஸ் போடாமல் ப்ளே பண்ண பழகணும். இன் சுச்சுவேஷன் நீங்கள் அது உங்களுக்கு அது ரொம்ப தெரியலனா ஓகே விட்டுருங்க. டிரான்ஸ்போஸை கிளிக் பண்ணி நான் இப்போ ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணியிருக்கேன், டிரான்ஸ்போஸ் 2ன்னு மாற்றிட்டேன். ஸோ இதுக்கும் அதே தான் ஃபாலோ ஆகும். ஏன் அப்படின்னா, ஆல்ரெடி சொன்னால அந்த மெமரி வந்து ஃபுல்லாக நம்ம டிக் பண்ணி சேவ் பண்ணால் தான் அது நடக்கும், சரியா? அதை பற்றி நான் இன்னொரு போகல. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் பண்ணுறேன், சரியா? ஸோ இப்போது மெமரி பண்ணும்போது அந்த டிரான்ஸ்போஸ் ஆனில் இருக்கணும், இப்போ தான், சரியா? இப்போ கவனிங்க, இப்போ இதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் நடந்துச்சா, இதுக்கு ஒரு டிரான்ஸ்போஸ் நடக்குது. இப்போது டெம்போ வந்து நான் லாக் பண்ணதுனால டெம்போ அப்படியே இருக்குது, சரியா? ஸ்டைலும் அப்படியே இருக்குது, ஓகேவா? இப்போது இந்த டிரான்ஸ்போஸ் சேஞ்ச் ஆகுது பாருங்கள். ஸோ இதுவும் எஃபெக்ட் பண்ணும். இப்போ நீங்கள் சாங் வாசிக்கிறீங்க, அதே கார்டு என்ன ஆகிடும், வேறு இடத்துக்கு போயிடும்.
தெரியுதா? ஸோ இந்த ப்ராப்ளம் வந்து வரும். ஸோ அதனால தான் நான் அப்பயே சொன்னேன், நீங்கள் டிரான்ஸ்போஸ் எப்பயுமே லாக் பண்ணிக்கணும் அண்ட் மேக் ஷுர் எப்பயுமே ப்ளே பண்ணுறதுக்கு முன்னாடி இதில் 0 வச்சுட்டு உங்கள்கிட்ட கண்ட்ரோல் இருக்கணும். இன்கேஸ் நீங்கள் டிரான்ஸ்போஸ் பண்ணுறீங்க அப்படின்னாலுமே உங்கள்கிட்ட கண்ட்ரோல் வேணும். ஸோ அதனால் டிரான்ஸ்போஸை இப்படி லாக் பண்ணிட்டீங்கன்னா இப்போ நீங்கள் ப்ளே பண்ணிங்கன்னா நீங்கள் எங்கே சேஞ்ச் பண்ணாலும் உங்களுடைய டிரான்ஸ்போஸ் வந்து சேஞ்ச் ஆகாது. ஸோ தட் இப்போ சடனாக ஒரு சாங்குக்கு நீங்கள் சேஞ்ச் பண்ணால் கூட அந்த ஃபுல் சாங் ஒரு மெமரி போனாலும் கூட எஃபெக்ட் ஆகாது. இன்கேஸ் இப்போ நான் வந்து ஒரு 3 சேஞ்ச் பண்ணிட்டேன் அப்படின்னாலும் சேஞ்ச் எங்கே மூவ் பண்ணாலுமே அது என்ன ஆகாது, இந்த டிரான்ஸ்போஸ் வந்து அதையே மெயின்டைன் பண்ணும். சரிங்களா? ஏன்னா நம்ம லாக் பண்ணிட்டோம் அதனால. சரிங்களா? ஓகே. ஸோ அடுத்தது நீங்கள் வந்து மிடி சாங்கை பற்றி ஒரு சின்ன எக்ஸ்ப்ளனேஷன்ஸ் இப்போ நான் சொல்ல போகிறேன், கவனமாக பார்த்துக்கோங்க. சரி, இப்போ ஸ்டைலு டெம்போ டிரான்ஸ்போஸ்லாம் லாக் ஆகிடுச்சு, அப்புறம் எதுக்காக நான் மிடி சாங்கை போய் லாக் பண்ணணுன்ற ஒரு கொஷின் வரலாம். ஏன்னா டிஃபால்ட்டாக நான் ஆல்ரெடி சொன்னேன்ல, இதை நீங்கள் லாக் பண்ணுங்கன்னு சொன்னேன். அதோட அர்த்தத்தை இப்போ நான் சொல்கிறேன். இப்போ கவனிங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்க இந்த ஸ்டைல் வந்து அன்பிளக்டு பேலட் இருக்கா. இப்போது டிஃபால்ட்டாக இருக்கிற ஒரு மிடி சாங் நான் எடுக்கிறேன். சரி, இப்போ இந்த ஒரு மிடி சாங் நான் எடுக்கிறேன்னு வச்சுக்கோங்க. இன்னொன்று சேஞ்ச் பண்ணால் தான் வரும். ஓகே. இப்போ கவனிங்க, த்ரோ பேக் பாப்புன்னு மாறிடுச்சு பாருங்கள். சரிங்களா? அது மாறுறதும் ஏன்றதும் காமிக்கிறேங்க. நீங்கள் இப்போது நான் சேவ் பண்ணும்பொழுது நான் மிடி சாங்கும் ஒரு சேவ் பண்ணி காமிக்கிறேன் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்காக. இதில் த்ரோ பேக் வச்சுருக்கேன். இப்போ இந்த 2வது மெமரியில் அது அப்படியே ஃபாலோ ஆகணும். ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், நம்ம ஒவ்வொரு வாட்டியும் மெமரியில் ஃபுல்லாக டிக் பண்ணணும். சரி, ஓகே. இப்போ த பெஸ்ட்டு இதை வச்ச உடனே பாருங்கள், 80s ராக் தீவான்னு வந்துருச்சா. இப்போ நான் மெமரி பண்ணுறேன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது இந்த சுச்சுவேஷன் என்ன நடக்கும் அப்படின்னா, நம்ம நினைப்போம் ஸ்டைல் லாக் பண்ணிட்டோம், டெம்போ டிரான்ஸ்போஸ் எல்லாத்தையும் லாக் பண்ணிட்டோம், நமக்கு எந்த பிரச்சனையும் வராதுன்னு நினச்சிங்கன்னா மிடியை இப்போ நான் லாக் பண்ணாமல் அந்த சுச்சுவேஷனை காமிக்கிறேன். கவனமாக பாருங்கள். இப்போ ஒரு பீட்டு நான் ப்ளே பண்ணுறேன். சடனாக நான் இதை பண்ணுறேன். ஸோ இப்போ நீங்கள் வாட்ச் பண்ணியிருந்தீங்களா தெரியும், இந்த மிடியும் இந்த திங்ஸ் மாற்றுறதுனால இது எதனால் இது நடந்துச்சு அப்படின்னா 3 விஷயம் இதில் மாறும். ஒன்று வந்து உங்களுக்கு இந்த டெம்போ மாறும். ஒன்று இங்கே கவனிச்சிங்கன்னா தெரியும், இந்த இடத்துல இருக்கிற டெம்போ வந்து மாறிட்டே இருக்கு பாருங்கள். அதே போல் இதோடைய ஸ்டைலும் மாறிடும். சரிங்களா? 3ஆவதான விஷயம் வந்து இந்த வோக்கல் ஹார்மனியுமே மாறிடும் ஆக்சுவலாக. ஸோ அதுதான் இப்போ நீங்கள் கவனிங்க. இப்போ நான் வந்து ஒரு ஐடியா காமிக்கிறேன். இப்போ வோக்கல் ஹார்மனி நான் கட் பண்ணிட்டேன். இப்போ நான் மெமரியை வந்து கிளிக் பண்ண உடனே பாருங்கள் என்ன நடந்துச்சு பாருங்கள். அதுவாக ஹார்மனி போட்டுடுச்சு. நான் ஹார்மனி ஆஃப் பண்ணி இங்கே வந்து லாக் கூட அதை பண்ணி வச்சுருப்பேன். பட் ஆனால் இந்த மிடி என்ன பண்ணுன்னா, மிடி சாங் வந்து ரொம்ப பிரச்சனையான ஒரு விஷயம். இது வந்து நீங்கள் லாக் பண்ணலன்னா உங்களுடைய வோக்கல் ஹார்மனி சரி, அதே போல் உங்களுடைய ஸ்டைலோடைய டெம்போ இது எல்லாத்தையும் சேஞ்ச் பண்ணிவிடும். ஸோ அதனால எப்பயுமே மிடி சாங்கை நீங்கள் லாக் பண்ணணும். இப்போ கவனிங்க, இப்போ இந்த சாங் இப்போ பார்த்தீங்கன்னா எதுவுமே சேஞ்ச் ஆகும். அந்த டெம்போ கரெக்டாக இருக்கும், என்னோடய வோக்கல் ஹார்மனியும் அப்படி கரெக்டாக இருக்கும். மிடி சாங்கை நீங்கள் சூஸ் பண்ணும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சரி, டிரான்ஸ்போஸ் நான் 3 பண்ணியிருந்தேன், அதனால் அது வருது. ஓகே, சரி, திருப்பி நான் டிரான்ஸ்போஸ் 0 பண்ணிடுறேன். சரியா? ஸோ இதுதான் பேசிக் செட்டப். உங்களுடைய கீபோர்டை நீங்கள் ஃபஸ்ட்டு நீங்கள் வச்சு யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த பேசிக் செட்டப் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஸ்டைலு, மிடி சாங், டெம்போ அண்ட் டிரான்ஸ்போஸ். அண்ட் இஃப் இன்கேஸ் நீங்கள் மைக்லாம் யூஸ் பண்ணுற மாதிரி தெரியுறீங்கன்னா அந்த பர்டிகுலர் செட்டிங்கை நீங்கள் லாக் பண்ணிவிட்டு யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது தவிர்த்து சில விஷயங்கள் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா நான் முக்கியமாக இப்போ மிடி சாங் நம்ம பண்ண மாதிரி ஆடியோ சாங் பண்ண முடியும், அதையும் காமிக்கிறேன். ஸோ இதில் இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணி நான் இப்போ மல்டிபேடும் ஸ்கேல் டியூனை மட்டும் நான் ஆட் பண்ணி ஒன்றுத்துலேயே காமிக்கிறேன். சரிங்களா? இப்போது இங்கே இப்போ இதில் வந்து இது செட்டிங்ஸ் ஏன் இப்போது சேஞ்சஸ் ஆனால் நான் ஃப்ரீஸ் பண்ணி வச்சுருக்கிறதுனால இதில் எதுவுமே சேஞ்ச் ஆகாது. இப்போ இதெல்லாம் லாக் பண்ணியிருக்கேன். மல்டிபேட் இப்போ நான் லாக் பண்ணலை, பட் இப்போ கவனமாக பாருங்கள். இப்போ இதில் ஒரு மல்டிபேட் வைக்கிறேன். இப்போ சேவ் பண்ணும்போது அகெயின் அந்த மல்டிபேடை நான் என்ன பண்ணணும், சேவ் பண்ணி கிளிக் பண்ணணும். சரியா? இப்போ அடுத்தது அது அப்படியே ஃபாலோ ஆகும். பிகாஸ் நம்ம மெமரைசேஷன் ஒவ்வொரு தடவையும் கரெக்டாக தனித்தனியாக ஒரு மெமரிக்கும் பண்ணி வச்சிடணும். அப்புறம் தான் நீங்கள் பர்ஃபார்மன்ஸ் பண்ணும்போது கரெக்டாக இருக்கும். இப்போது இதுக்கு ஒரு மல்டிபேட். சரி, இப்போ கவனிங்க, இப்படி நம்ம 8 மெமரிஸுக்குமே நம்ம 8 டைப்ஸ் ஆஃப் மல்டிபேட்ஸ் வைக்க முடியும்.
ஸோ இது 2 யூஸ் பண்ணலாம். ஒன்று, இப்போ நான் வந்து ஒரு சாங் ப்ளே பண்ணுறேன். இப்போ ஒரு ஃபஸ்ட் ஒன் போகும்போது ஓகே, அது ஐ திங்க் அந்த மிடி செட்டிங்காக உள்ள ஓகே கவனிங்க. இப்போ இதில் நான் 1 கிளிக் பண்ணும்போது வேறு ஒரு மல்டிபேட் போகும், தெரியுதுங்களா? இப்போது அந்த மல்டிபேடை நான் யூஸ் பண்ண முடியும். சைட் பை சைடு செகண்டாக நான் ஒரு மெமரி வச்சுருந்தேன், அதில் இருக்க மல்டிபேடை யூஸ் பண்ண முடியும். ஸ்டைல் அப்படியே இருக்கும், டெம்போ அப்படியே இருக்கும், எந்த பெரிய டீவியேஷன்ஸும் நடக்காது. நான் மல்டிபேட் வேணும்னா இப்போ நான் இது பண்ணதோட விஷயம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இதை கிளிக் பண்ணும்போது ஒரு மல்டிபேடும், இது கிளிக் பண்ணும்போது இன்னொரு மல்டிபேட் இருக்கும். வாய்ஸஸ் அதே போல் ஆஸ் யூஷுவல் சேஞ்சஸ் நடக்கும். ஸ்டைல் அப்படியே ஃபிக்ஸ்டாக இருக்கும். ஸோ இது எல்லாமே வந்து ஒரு சிங்கிள் கீபோர்ட் பிளேயராக வாசிக்கும் போது இது கொஞ்சம் கரெக்டாக இருக்கும் ஆக்சுவலாக, சரிங்களா? ஸோ இப்போ இதில் நீங்கள் வந்து மல்டிபிள் பிளேயராக யூஸ் பண்ணும்பொழுது உங்களுடைய தட் இஸ் பேண்டோட யூஸ் பண்ணும்பொழுது உங்கள் மல்டிபேடை நீங்கள் யூஸ் பண்ணலாம், ஒரு சிங்கிள் டச் மாதிரி வச்சுருக்கலாம். ஸோ இந்த மாதிரி டோன்ஸ்லாம் வேணால் நீங்கள் என்ன பண்ணலாம், ஒரு பேண்டோட வாசிக்கும் போது இதில் எதனா யூட்டிலைஸ் பண்ணலாம், எஸ்எஃப்எக்ஸ் அந்த மாதிரி போகலாம். சரி, ஓகே. இப்போது இதெல்லாம் வாட்ச் பண்ணிக்கிட்டிங்கன்னா தெரியுதுல, இப்போ 1 and 2ல் டிஃப்ரெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் இப்போ நீங்கள் திடீர்னு என்ன யோசிக்கிறீங்கன்னா, எனக்கு இந்த மல்டிபேடே நான் வச்சுக்கிறேன், நான் அப்படியே எல்லாத்துலேயும் வாசிக்கணும் பிளான் பண்ணிங்கன்னா, அப்போது இதை லாக் பண்ணிடணும். ஃப்ரீஸ்க்கு போய்ட்டு மல்டிபேடை லாக் கொடுங்க, ஆட்டோமேட்டிக்காக இப்போ இது லாக் ஆகிடும். இப்போ நீங்கள் எந்த இடத்துக்கு மூவ் பண்ணாலுமே இந்த மல்டிபேட் சேஞ்ச் ஆகாது. ஸோ இந்த சுச்சுவேஷன் ஒரு வேளை எனக்கு அந்த மல்டிபேட் சடனாக நான் எடுக்கணும்னு நான் பிளான் பண்ணுறீங்க அப்படின்னா, மல்டிபேட் லாக் எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக அது சேஞ்ச் ஆகும், சரிங்களா? ஸோ இதே போல் இப்போ இன்னொன்று காமிக்கிறேன். ஸோ இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ஃப்ரீஸ் வந்து நீங்கள் டுவர்ட்ஸ் த பிளேயில் கூட நீங்கள் உங்கள் பேராமீட்டர் வேறு இதில் இந்த 8லேயுமே நீங்கள் சேவ் பண்ணியிருந்தீங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் அதை யூஸ் பண்ண முடியும். அடுத்தது டெக்ஸ்ட் வியூவர் பற்றி சின்ன ஐடியா தரேன் இப்போது. ஸோ இதில் எண்ணெய் மரவாக இருக்குது. ஸோ இதில் செகண்ட் ஒன்னில் வந்து இப்போ நான் சேஞ்ச் பண்ணி, அதுதான் நான் ஆல்ரெடி சொன்னால இப்போ நான் மெமரி நடுநடுவில் பண்ணதுனால அது அப்படி மெமரைசேஷன் ஆகிட்ருக்கும். சரி, இப்போது இதை வந்து மெமரி பண்ணும்போது டெக்ஸ்ட்டு கொடுத்து மெமரி பண்ணுங்கள், ஓகேவா? ஏன்னா இதையும் நான் மெமரி மறுபடியும் பண்ணணும். சரி, நான் அதை சொல்கிறேன். அதே போல் நம்பர் 1க்கு போயிட்டு அதையும் எண்ணெய் மரவாக கொடுங்க, சரியா? சரி, இப்போ கவனிங்க. இப்போ டெக்ஸ்ட் வியூவில் 1ல் எண்ணெய் மரவா, செகண்ட் 1ல் என் உயிரான இயேசு. ஸோ 2 விதமான நமக்கு வந்து என்ன இருக்குது, 2 விதமான திங் வந்து நம்ம ப்ராசஸ் பண்ண முடியும். அண்ட் அகெயின் அதில் போய் நீங்கள் சேம் திங் தான். இப்போ நம்ம பீட் போடுறோம்னு வச்சுக்கோங்க, ரைட்? இப்போ ஒரு வேளை எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட் இதுவே இருக்கணும் அப்படின்னா நீங்கள் டெக்ஸ்ட்டை ஃப்ரீஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ கூட மல்டிபேட் வந்து நான் ஃப்ரீஸ் பண்ணலை. இப்போ என்ன நடக்கணுங்க, நீங்கள் மல்டிபேட் மாறும், பட் என்னுடைய டெக்ஸ்ட்டு வந்து இங்கே இருக்கும், இது அப்படியே இருக்கும், என்னை மரவாலே தான் இருக்கும், சரியா? ஸோ சேஞ்ச் ஆகாது. இன்கேஸ் நான் இப்போ வந்து சாங் முடிச்சுட்டேன், வேறு சாங் பண்ண போகிறேன் அப்படின்னா, ஃபஸ்ட் சாங்கில் என் உயிரான இயேசு வச்சு அந்த சாங் இப்போ பாட போகிறேன் அப்படின்னா என்ன பண்ணணும், அகெயின் நான் டெக்ஸ்ட் வியூவர் போயிட்டு, டெக்ஸ்ட் வியூரோட இது மெமரியில் இருக்குல்ல, ஃப்ரீஸில் போய்ட்டு டெக்ஸ்ட்டை எடுத்துகிட்டு இதை கிளிக் பண்ணிவிட்டு திருப்பி டெக்ஸ்ட்டில் போய் பாருங்கள். அப்போ என் உயிரானதான் நம்ம செகண்டில் வச்சிடணும், அது 1ல் அதை வச்சிடணும், கரெக்ட்? செகண்டில் என் உயிரான இருக்குது. இப்போது என் உயிரான இயேசு வேணும்னா நீங்கள் செகண்ட் மெமரி கிளிக் பண்ணிவிட்டு அப்புறமா இதை டெக்ஸ்ட்டை லாக் பண்ணிக்கோங்க. அப்புறம் நீங்கள் பீட் போட்டுக்கிட்டு நீங்கள் என்ன சேஞ்ச் பண்ணாலும் சரியா, வாய்ஸ் சேஞ்சஸ் ஆகும், ஸ்டைல் ஆஸ் யூஷுவல் லாக்டப்பாக இருக்கும், பட் உங்களோட டெக்ஸ்ட்டை நீங்கள் வேரியேஷன் பண்ணி பாடும்பொழுது அதை நீங்கள் அதை பார்த்து பாடிக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம், சரிங்களா? ஸோ ஸ்கேல் டியூனுன்றது ஒன்றும் இல்லை. அகெயின் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா இதில் இருக்கும், பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஸ்கேல் டியூனுன்னு. ஸோ இந்த ஸ்கேல் டியூனில் வந்து மோஸ்ட்லி நம்ம இதை ஈக்குவல் தான் வச்சுருப்போம், ஈக்குவலில் வச்சு நீங்கள் எப்பவுமே சேவ் பண்ணி தான் இருப்பீங்க. ஸோ பட் அதனால தான் அதை நான் லாக் பண்ணிக்கோங்கன்னு சொன்னேன். இப்போ கவனிங்க, ஸோ இந்த டோன் வந்து மாறும். ஆக்சுவலாக நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும், இங்கே சிடிஇக்கு வந்து -50 சென்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால் இந்த ப்ராப்ளம் வரும். ஸோ அதனால் நீங்கள் மோஸ்ட் ஆஃப் த டைம் இது ஈக்குவலில் தான் இருக்கும். அதனால் ஈக்குவலில் வச்சுருந்தாலுமே கண்டிஷன்ஸில் எப்பயுமே இது லாக் போட்டுக்கோங்க, அது நல்லது, சரிங்களா? அக்கௌண்ட் லாக் பண்ணுறது இம்பார்ட்டன்ட். சரி, இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கார்ட் லூப்பர், லைன் அவுட் இருக்குது, ஆடியோ சாங்ஸ்லாம் இருக்குது, சரிங்களா? நான் மிடி சாங் போல தான் ஆடியோ சாங், பட் ஆடியோ சாங் எதுவும் பெருசாக எஃபெக்ட் பண்ணாது, மிடி சாங் எஃபெக்ட் பண்ணும், சரிங்களா? ஸோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் நீங்கள் லேர்ன் பண்ண விஷயங்கள் வந்து முக்கியமானது, பேசிக்ஸான ஒரு விஷயங்களை நீங்கள் லேர்ன் பண்ணீங்க, சரிங்களா? அண்ட் தென் என்னென்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக லாக் பண்ணணும் அப்படின்றது வந்து ஸ்டைலு, டெம்போ, டிரான்ஸ்போஸ், மிடி,
ஸ்கேல் டியூன் கூட லாக் பண்ணி வச்சுக்கோங்க. ஈக்குவலில் வச்சுருந்தீங்கன்னா லாக்கப்பில் வச்சுக்கோங்க. ஸோ அது தவிர்த்து நீங்கள் வந்து வேணும்னா வோக்கல் ஹார்மனி கூட நீங்கள் மைக்கில் பாடிக்கிட்டே பண்ணுறீங்க, ஒரு எஃபெக்ட்ஸ் வச்சு பண்ணணுன்னா அதை பண்ணுங்கள். பட் நான் இன்னும் இதில் எக்ஸ்ப்ளனேஷனோட போகிறேன். அது நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களுக்கு மீதி எல்லாத்தையுமே காமிக்கிறதுக்கு இருக்கிறேன். ஸோ இதில் நீங்கள் இப்போ பார்த்துருப்பீங்க, நிறைய டீட்டெயில்ஸ் இதில் நான் சொல்லியிருக்கிறேன். ஸோ இது நீங்கள் பழக தான் இது ஒர்க் ஆகும். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்து பழகுங்க, கற்றுக்கோங்க. ஏன்னா அதர் பார்ட் செட்டிங் வந்து இன்னும் கொஞ்சம் காம்ப்ளெக்சிட்டி இருக்கும். ஸோ அதனால தான் நான் இந்த முக்கியமானது நீங்கள் ப்ளே பண்ணும் பொழுது டிஸ்டர்ப் ஆகாமல் இருக்கணும்னு சொல்லி தனியாக இந்த பர்டிகுலர் பார்ட்ஸை மட்டும் எடுத்திருக்கேன். ஸோ கண்டிப்பாக அடுத்த பார்ட்டில் வந்து அதர் செட்டிங்ஸ்லாம் இருக்குல்ல, அதர் பேராமீட்டர்ஸ்லாம் நம்ம ஃபாலோ பண்ணி ஃபுல்லாகவே நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம். காட் பிளஸ் யூ ஆல். தேங்க்யூ.